குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளிக்கிழமை, இயேசு கிறிஸ்து மரித்த தினம். பல பேர் பல விஷயமா அதை பேசுகிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, இவ்வளோ நல்லவர் ஏன் சார் மரித்தார்? சிலர் சொல்லுவாங்க, அவர் கடவுளாக இருந்தால் அவர் தன்னை காப்பாற்றிருக்கலாமே. சிலர் சொல்கிறாங்க, இல்லைங்க அவர் மரிக்கவே இல்லை, அவர் தப்பிச்சு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிளில் அவர் மரித்ததாக எழுதியிருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதை எழுதி வச்சுருக்காங்க. அவர் எப்படி மரித்தார், என்ன காரியங்கள் நடந்ததுங்கிறத அந்த இடத்துல எழுதி வச்சுருக்காங்க. ஒருவேளை நீங்கள் கேட்டுட்ருக்கிறவங்க நினைக்கலாம், ஏன் சார் அவர் மரித்தார், என்ன விவகாரம் என்ன சார் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம். பாருங்கள், கடவுள் அன்புள்ளவர், நீங்களாம் ஒத்துக்குவீங்க. அதே நேரத்தில் கடவுள் நியாயமுள்ளவர்னு சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்குவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அன்புள்ள கடவுள் நியாயமாக இருக்க முடியாது, நியாயமுள்ள கடவுள் அன்பாக இருக்க முடியாது. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டா அவனை கண்டிப்பாக தண்டிக்கணும். அப்போ நியாயமுள்ள கடவுள் நியாயத்தை அந்த இடத்துல செயல்படுத்துகிறாரு, ஆனால் அன்பை அவர் செயல்படுத்தாமல் போயிடுறாரு. ஒருவேளை அன்பாக இருந்தால் அவனை சும்மா விட்டுறணும். அப்போது அவர் அன்பாக இருக்கிறாரு, ஆனால் நியாயம் கெட்டுப்போச்சு. அதனால் கடவுள் என்ன செஞ்சார்? மனிதன் மேல் தன்னுடைய அன்பை காமிக்கிறதுக்காக தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். தவறு செய்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்து மூலமாக தண்டனைக்கு தப்பிச்சுக்கலாம். பலவிதமான தண்டனைகள் இந்த உலகத்தில் இருக்குது. வியாதி, நோய், மரணம், வலி, ஏழ்மை, பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான மனசங்கடங்கள், இது எல்லாமே தண்டனைக்கு கீழே இருக்கிறது. இதெல்லாம் தண்டனைன்னு வேதத்தில் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறது மூலமாக, இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள், அடைந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த தண்டனைக்கு ஒவ்வொரு மனிதனும் தப்பித்து கொள்ளலாம். இதுதான் இதில் குட் நியூஸ். இதில் ஒரு நல்ல செய்தி இருக்கும் என்றால் இதுதான் நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த தண்டனைகளுக்கு தப்பித்து கொள்ளலாம். இதில் பலவிதமான கட்டங்கள் இருக்கிறது. வியாதினா அதில் பல கட்டம் இருக்குது, மரணம்னா அதில் பல கட்டங்கள் இருக்கிறது, அடுக்கடுக்காக இருக்குது. வலி, மனதில் சில வலிகள் இருக்குது, சில வலி வாழ்க்கையில் இருக்குது, சில வலி சரீரத்தில் இருக்குது, பலவிதமான வலிகள் இருக்குது. நோய், பலவிதமான நோய்கள் இருக்குது. மரணம், பலவிதமான மரணங்கள் இருக்கிறது. ஏழ்மை, பலவிதமான ஏழ்மைகள் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் ஒரே மெடிசின் தான். நான் அந்த தண்டனையை அனுபவிக்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே கடவுள் அந்த தண்டனையை, என்னுடைய தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் அனுபவித்து விட்டார். இந்த எந்த தண்டனையும் நம்ம ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, நம்ம புறக்கணிச்சிடலாம், இதிலிருந்து விடுபட்டு வாழலாம். ஏன்னா நம்ம மேலே இருக்கிற எல்லா தண்டனையும் அவர் தாமலே ஏற்றுக்கிட்டார். அதனால் நம்ம விடுபட்டு நம்ம தண்டனை இல்லாத ஒரு வாழ்வு வாழ முடியும். பிரியமானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இப்படிப்பட்ட தீர்மானத்தை நீங்கள் செய்யுங்க. இயேசுவே, என்னுடைய தண்டனையை நீங்கள் அனுபவித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இப்படி ஒரு ஜெபத்தை செய்யுங்க. இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவத்தின் தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. இந்த தண்டனையிலிருந்து நான் விடுவித்து சமாதானமாக சந்தோஷமாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிங்கன்னா இந்த மார்க்கத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிருவீங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக அவரை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.